ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டை சுற்றி தான் வீடியோ எடுக்க போகிறேன். வீட்டை சுற்றி நிறைய இடங்கள்லாம் இருக்குதுங்க. ஆனால் என்னால் தான் பராமரிக்க முடியல. ஏன்னா வந்து நிறைய வேலைகள், மாடு, பார்ட் டைமாக டெப்போ விவசாயம்ன்ட்டு பார்க்க முடியல. ஆனாலும் அப்படியே நான் வந்து செடி வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து அதில் என்ன ஆகிடுதுன்னா களை தாங்க மண்டிடுது. ஒரு மாதம் வரைக்கும் நான் களை எடுத்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஒரு பக்கெட்டு எடுக்கும்போது இன்னொரு பக்கெட்டு வந்து நிறையா வந்துடுது. நிறைய காய்கள்லாம் வச்சு நான் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் இல்லைனா என்னால் வந்து மெயின்டெனன்ஸ் தான் பண்ண முடியல. எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்து இருக்குங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கும். அது வீடு கட்டுறதுக்காக போட்டுருவோம். சைடில் கொஞ்சம் இடம் இருக்குங்க. இது பின்னாடி கொல்லைக்கு போகிறதுக்கான பாதையும் கொஞ்சம் இதில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சைடு பூரா நல்லா இடம் கிடக்கு. இதை சுத்தம் பண்ணி நான் கீரைகள், காய்கறிகளே போடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ரொம்ப நாள் அது ஆசை என்னோடது. அதுக்கு என்ன காரணம்னா ஓட்டணும். அந்த பில்லை வந்து நான் முதல்ல அதை சரிப்படுத்தினா தாங்க நான் விவசாயமே பண்ண முடியும். இதில் அதுக்கு வந்து ரொட்டேட்ரு வர மாட்டேங்கிறாங்க உள்ளே. சரி, கொஞ்சம் நாள் கழித்து நம்ம பவர் வீடர் வாங்கிக்கோன்ட்டு நாங்கள் இருக்கோம். அதுக்கு பிறகு நான் வந்து ஒவ்வொரு காய்கறி, கீரைகள்லாம் போடுவேன். அப்போ நீங்கள் பார்க்கலாம். இது வீட்டோட வந்து லெஃப்ட் சைடுங்க. இதுதான் ஏற்கனவே தெரியும், குட்டி தோட்டமாக நான் வந்து ரெடி பண்ணது. இது வந்து களை எடுத்து ஒரு மாதம் இருக்குங்க. திருப்பி பாருங்கள் எவ்வளோ களை வந்துருச்சுன்னு. இதில் வந்து நான் வந்து வாழை வச்சுருக்கேன். அடுத்தது வந்து தென்னம்பிள்ளை வச்சுருக்கேன் 2. அப்புறம் சின்ன சின்ன பூச்செடி, மஞ்சள் வச்சுருக்கேன். நாங்கள் சாப்பிட்டு போட்ட கரும்பையும் வச்சோம், நல்லா வளர்ந்துருக்கு. இதெல்லாம் பாருங்கள், களை எடுத்த பிறகு நல்லாவே வளர்ந்துருக்கு. இந்த கொய்யாலாம் பிஞ்சுமே விட்டுருக்கு கொய்யா. அதுக்கு பிறகு கனகாமரம் பூத்துருக்கு. இந்த மாதிரி நிறைய நம்ம களை எடுத்த பிறகு மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு. இது வந்து எங்கள் பாப்பா நேற்று கொஞ்சம் எடுத்துச்சுங்க அந்த பிள்ளை. இங்கே பாருங்கள், இது வந்து மைசூர் மல்லி எப்படா பூ வைக்கும்ன்ட்டு நான் பார்த்துட்டே இருக்கேன். ஆனாலும் இது வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. பூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையில் வச்சு இந்த ஞாபகம், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடு பாருங்கள், வீட்டோட ரைட் சைடு. இந்த சைடு தான் நாங்கள் வந்து மாட்டுக்கு கொட்டகை போட்டிருக்கோம். இந்த பக்கட்டும் வந்து இடம் கிடக்குங்க கொஞ்சம். வீட்டோட பின்பகுதியிலையும் பேக் சைடும் நமக்கு இடம் கிடக்கு. அதுதாங்க நான் கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். அதுவுமே இப்போ பார்த்திங்கன்னா நல்லா புல்லு மண்டிருச்சு. ஆனால் வந்து என்னால் வந்து வயல் வேலை பார்க்க போகிறனால இங்கே வந்து செடியெல்லாம் வச்சு நான் வந்து தண்ணி விட முடியாமல் போச்சு. சுத்தம் பண்ணது மறுபடியும் புல்லு மண்டிருச்சு பாருங்கள். இங்கிட்டு வந்து அதிக புல்லு மண்டுங்க. காரணம் வந்து நம்ம குளிக்கிற தண்ணியெல்லாம் அந்த வர்றதும், இன்னொன்று வந்து நமக்கு வாஷிங் மிஷின் தண்ணி வர்றது, இன்னொன்று பைப்லேருந்து வர்ற தண்ணின்னு நிறைய தண்ணி இங்கே இருக்குங்க. அதனால் நிறைய செடி மண்டி போயிடுது. மாட்டை கட்டுறதுங்க, அது என்ன பண்ணிடுதுன்னா வச்சுருக்க செடியையும் தின்றது இழுத்து. அதனால் வந்து எனக்கு கட்டவே விருப்பம் இல்லை. பிடிச்சிட்டு நின்னா கூட மேயும் போல். ஆனால் நமக்கு நேரம்தான் இல்லை. இந்த சைடு தான் ரொம்ப வந்து